வணக்கம். ரூட் 212 ப்ளஸ் அதுக்குள்ள ஒரு ரூட்டு 139, ரூட்டு 139 ப்ளஸ் அதுக்குள்ள 100 ரூட்டு 900. நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல உள்ளுக்குள்ள உள்ள ரூட்டு 900ஓட வேல்யூ 30. 139ஐயும் 30ஐயும் கூட்டிட்டீங்கன்னா 169. அது ரூட்டுக்குள்ளே இருக்குது. ரூட்டு 169ஓட மதிப்பு 13. 212ம் 13 கூட்டிட்டீங்கன்னா ஆட் பண்ணிட்டீங்கன்னா 225. அதனோட வேல்யூ 15. இது NTPC 2025 கேட்ட கொஸ்டின். RRB NTPC 2025 கேட்ட ஒரு ஸ்கொயர் ரூட் சம். ரூட்டு 169 ப்ளஸ் ரூட்டு 0.0324 மைனஸ் ரூட்டு 7.29. கண்டிப்பாக 30 வரை ஸ்கொயர் ரூட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 10 வரை கியூப் ரூட்டு படிச்சுக்கோங்க. டேபிள்ஸு 20 வரை, கீழேயும் 20, மொத்தமும் 20 வரை படிச்சுக்கோங்க. ரூட்டு 169னா அதோட வேல்யூ 13. 324னா 18. ஆனால் இங்கே ரூட்டுக்குள்ளே 4 ஸ்தானம் இருக்குது. அதில் பாதி 2 ஸ்தானம். 729னா 27. இங்கே 2 ஸ்தானம் இருக்குது. இங்கே 1 ஸ்தானம். இப்போ 13யும் இங்கே 0.18 இருக்குது. 13 இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, அதனால் 13.18 மைனஸ் 2.7. இதை சப் பண்ணிட்டோம்னா 10.48. வணக்கம். இது ஒரு சம் 0.0016. அடுத்தது கியூப் ரூட் ஆஃப் என்ன வந்துடும் 8 போட்டுட்டு 6 0 போட்டிருக்காங்க. இது ஸ்கொயர் ரூட்டு, இது கியூப் ரூட்டு. இது RRB ALP அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் 2024 கேட்ட கொஸ்டின். இப்போ 16னா 4, ரூட்டு 16னா 4. இங்கே எத்தனை ஸ்தானம் இருக்குது? 4 ஸ்தானம் இருக்குது. ஸோ 2 ஸ்தானம். இங்கே என்ன வந்துடும் 8னா 2. இங்கே என்னது? இந்த 3 ஸ்தானத்துக்கு ஒரு 0, 3 0க்கு ஒரு 0, இந்த 3 0க்கு ஒரு 0. இப்போ இதையும் பெருக்குறோம். பெருக்கும்போது இந்த 2 ஸ்தானமும் 2 0வும் கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வந்துடும்? 4 2 பெருக்கிட்டோம்னா 8. நன்றி. A perfect square number can never have the digit that at the unit place. அதாவது ஒரு நம்பருடைய கடைசி எண், வர்க்க எண், அதாவது கடைசி எண்ணில் எந்த நம்பர் இருக்காது அப்படின்னு கேட்கான். இது TNPCலையும் கேட்டிருக்கான், ரயில்வேல NTPCலையும் கேட்டிருக்கான், அடுத்தது லோக்கோ பைலட்லேயும் கேட்டிருந்தான். 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 8 9 1 4. யூனிட், அதாவது ஒரு நம்பரு 2ல் முடிஞ்சாலோ 3ல் முடிஞ்சாலோ 7ல் முடிஞ்சாலோ 8ல் முடிஞ்சாலோ அது ஸ்கொயர் நம்பரே கிடையாது. ஸோ ஆன்சர் 8. இந்த 4ல் எது போட்டாலும் கரெக்டு தான். 8. ஓகே, நன்றி. ரூட் 0.04 டிவைடட் பை ரூட் 0.0004. RRB NTPC 2025 கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ரூட் வேல்யூ எடுத்துக்குவோம். 4னா 2 தெரியும். ரூட்டுக்குள்ள 2 ஸ்தானம் இருந்துச்சுன்னா வெளியில் 1 ஸ்தானம். ரூட்டுக்குள்ள 4 ஸ்தானம் இருந்துச்சுன்னா வெளியில் 2 ஸ்தானம். இங்கே பாருங்க 2 ஸ்தானம் இருக்குது. 1 ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த 4உடைய ரூட்டு 2 எடுத்துக்கிட்டேன். 0ல் 4 ஸ்தானம் இருக்குது. ஸோ 2 ஸ்தானம் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? சரி. இப்போ மேலே உள்ளதை விட கீழே 1 ஸ்தானம் கூட இருக்குது. அப்போனா முதல்ல இந்த புள்ளி 0 எல்லாம் மறந்து 2ஆல் வகுத்துட்டோம்னா 1. இப்போ 1 ஸ்தானம் கூட இருக்கிறதுனால 1 0வை சேர்த்தா போதும். ஆன்சர் 10. இந்த ஸ்டெப்பு, அதாவது கூட இருக்குது குறைய இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா இதுக்கு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு புரியலன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இன்னொரு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.